எங்க தங்கமயில் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அவங்க சாப்பாடு எடுத்துட்டு போறதுலே தான் இருக்காங்க. இன்னைக்கும் போல எப்போதும் போல சாப்பாடு எடுத்துட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்க கோமுதி, ராஜு 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பி போறாங்க. கோவிலுக்கு போறவங்க அங்க வந்து தன்னுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்க்குறாங்க. சரி, இது தாண்டி நேரம், இப்போ போய் பேசு. கோவில்ல உன்னை எந்த எதுவும் பேசிட மாட்டாங்க, திட்டிட மாட்டாங்கன்னு கோமதி இங்க தைரியம் சொல்லி ராஜு அனுப்ப ராஜுவும் பேசுறதுக்காக அங்க போறாங்க. தன்னுடைய அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் பேச போறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இன்னமும் கொஞ்சம் கூட கோவமே குறையாம இங்க ராஜியை எதிர்த்திருந்து பேசுறாங்க. இங்க ராஜியை மோசமா திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சிட்டோன்னு கோவில்ல அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதை கேட்டு தாங்க முடியாம அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல பாண்டியன் வந்துட்டு இதை கேட்டுட்டு நேரா இங்க அதாவது கோவிலுக்கு ஓடி வரார். கோவிலுக்கு வந்து அவங்க இல்லைன்னா என்னம்மா, நானும் கோமதியும் உனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து நல்லா பார்த்துக்குறோம்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுமான்னு சொல்லி இங்கே ஆறுதலாக தைரியமாக 4 வார்த்தை பேசிட்டு எங்கள் வீட்லேயும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் பாண்டியன் கடைக்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு இடையில அங்கே சாப்பாடு கொண்டு போன தங்கமயிலும் வந்துட்டு விஷயம் கேள்விப்பட்டா, அப்படியே மாமா இப்படி எல்லாமா நடந்துப்பாங்கன்னு சொல்லி கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ தான் பாண்டியன், சரிப்பா நீ கடையை பார்த்துக்கோ, செந்தில் வேற இப்போ தான் வந்து டெலிவரி கொடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடை பொறுப்பை தங்கமயில்கிட்ட கொடுத்துட்டு தான் அந்த நேரத்தில் கோவிலுக்கும் ஓடி போகிறாங்க. அப்போ தான் தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த கடையில் வேலை பார்க்குற குமரவேல் தாத்தாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, அம்மா நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா பாக்கியமும் எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே போயிருப்ப, கோவிலுக்கு தானே போயிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. கோவிலுக்கு தான் போவேனா, இப்போ நான் கடையில் இருக்கேன். கடையில் எங்கே இருக்கேன் தெரியுமா, கல்லாவில் இருக்கேன். உடனே எங்கள் தங்கமயிலும் அப்படியாடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பின்னு சொல்ல, சரிம்மா நான் அனுப்பி விடுறேன் தங்கச்சிங்கன்னு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை பற்றியும் கேட்குறாங்க. இதுக்கு தாண்டி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீ ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அந்த கடைக்கு முழு பொறுப்பு நீ எடுத்துக்கிட்டேன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு என்னடி வேணும். அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக நீ. உன் மாமனார் கூட உன் பேச்சை தான் கேட்டு நடந்துக்கிறாரு. இனிமே போக போக முழுசாக உன் பேச்சை கேட்குற அளவுக்கு அவரை நீ மாற்றணும். அதுக்கப்புறம் அத்தை என்னடி அத்தை, இனிமேல் மாமாவே உன் பக்கம் வந்துட்டாங்கன்னா குடும்பமே உன் பக்கம் வந்த மாதிரிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அதில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி நீ இப்போ கடையில் தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு எங்கள் தங்கமயில சொல்ல, அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, சரிடி நான் சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் எனக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியான்னு கேட்க, அம்மா காசு கொடுக்காம எப்படிம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. என்னடி அதுவும் சம்மந்தி வீட்டுக்கு கொஞ்சோண்டு மளிகை பொருள் அனுப்புறதுல என்ன ஆக போகுது, அதுவும் அந்த கடையில் இப்போ நீ தான் இருக்க, நீ அனுப்புனன்னு யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா என்ன இருந்தாலும் இங்கேருந்து நான் அனுப்பி வைக்கணும், அனுப்பி வச்சாலும் காசுன்னு ஒன்று கொடுக்கணும்ல, எங்கள் மாமா கணக்கு விளக்கு கேட்க மாட்டாரா, அவர் அதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். சரி பார்த்துக்கலாம், முதல்ல நான் சொன்னதை அனுப்பிவிடு. இங்கே வீட்டில் மளிகை ஜாமான்லாம் தீந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் அப்பாட்ட சொன்னால் அவர் வாங்கிட்டு வர மாட்டாரு, எங்கே வேலைக்கே போக மாட்டாரு, கையில் காசு இருக்க மாட்டுது, இனி எங்கெங்கே தான் கடன் வாங்குறது, நீ மட்டும் இந்த பொறுப்புக்கு முழுசாக வந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு கவலையே இல்லடின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், அது போக போக பார்த்துக்கலாம், இப்போ உன் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொடுத்து அனுப்பிவிடு, நான் செந்தில் தம்பி வந்தா தம்பிகிட்ட கொடுத்து விடுறேன்னு சொல்கிறாங்க. சரிடி சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கடையில் முக்கால்வாசி பொருட்களை எழுதிக்கிறாங்க, லிஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பொருள் இப்போ வீட்டுக்கு தேவைப்படுது. அதை எல்லாமே பெரிய பாக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே அவங்க தாத்தா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வர, யாருக்குமா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டுக்கு தான் தாத்தா, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் கேட்டாங்க, நான் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் செந்தில் தம்பி வந்தாங்கன்னா செந்தில் தம்பிகிட்ட நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, உங்கள் வீடு தான் செந்திலுக்கு தெரியும்ல, நான் கொடுத்து விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. சரிப்பா நீ பார்த்து போயிடுவலன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன், மாமா வர வரையும் இருந்துட்டு போகலான்னு நினச்சேன்னு சொல்ல, அவன் எப்போ வருவான் என்னன்னு ஒன்றும் தெரியலை, கோவிலுக்கு வேற போயிருக்கான், என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செந்திலும் வந்துடுவான், நான் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறேன், கடையை நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், வெயில் வேற அதிகமாக இருக்குது, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. சரின்னு எங்கள் தங்கமயிலும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு இடையில தான் இங்கே செந்திலும் கடைக்கு வர, செந்தில்கிட்ட இந்த திங்ஸை எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் அங்கே அவங்க அண்ணியோட அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வா, அவங்க தான் கேட்டிருந்தாங்களாம், இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் போட்டு தங்கமயில் தான் எடுத்து வச்சுது, எல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வச்சுருக்கோம், நீ கொண்டு கொடுத்துட்டு மட்டும் வந்துருப்பா, இதை டெலிவரி பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு இடையில தங்கமயில் வீட்டுக்கு போக பாண்டியனும் அங்கேருந்து கிளம்பி இந்த நேரத்தில் கடைக்கு
வந்துடுறாங்க. வீட்டுக்கு கடைக்கு வந்தவங்க தங்கமயில் எங்கம்மாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைய இப்போதான்ப்பா வீட்டுக்கு அனுப்புனேன், பாவம் எவ்வளோ நேரம் தான் கடையிலே உட்காந்துருக்கோம், அதுக்கு தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போன இடத்துல பிரச்சனையோ இதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, ராஜிக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் அந்த பிள்ளைய தான் கண்டபடி திட்டியிருப்பான் போல், அந்த பிள்ளை பாவம்ப்பா ரொம்ப அழுகுது அப்படின்னு சொல்ல, அதான் தைரியம் சொல்லி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போக போக சரியாகிடும், காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படித்தானே நடக்கும், அதை பற்றியெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட எதுவும் கவலைப்பட வேணான்னு சொல்லுன்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. சரின்ட்டு செந்தில் எங்கே வந்தானா இல்லையா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டெலிவரி கொடுக்க போனவன் இன்னும் வந்து சேரல, அடுத்தடுத்து டெலிவரி கொடுக்கணுமா இல்லைன்னு சொல்ல, இப்போ தான்ப்பா வந்தான், நான் தான் ஒரு டெலிவரி கொடுக்க அனுப்பி வச்சேன்னு சொல்கிறாங்க. எங்கே மாமா, நான் எடுத்து வச்ச இந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் வேற கொடுத்து விட்டேன்னு சொல்கிறீங்க, எதை எடுத்து கொடுத்து விட்டீங்கன்னு எங்கள் பாண்டியன்னு கேட்குறாங்க. இல்லை, தங்கமயில் தான் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் அவனை எடுத்து வச்சிருந்தது, அதை தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சம்மந்தி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா, சரி பரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதுக்கு இடையில பாண்டியனுக்கு குடோனில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் குடோன் வரையும் போயிட்டு வரேன்னு பழனி வேலையும் கூட்டிகிட்டு குடோனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஒரு மட்டும் இருக்கா, டெலிவரி முடிச்சுட்டு இங்கே வர்றவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு டெலிவரி கொடுக்கறதுக்காக அடுத்தடுத்த டெலிவரி கொடுக்கறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு இடையில குடோன்லேருந்து திரும்ப வர்றவங்க, என்ன இன்னும் வரல அவன், எங்கே போயிட்டா அவன் அப்படின்னு சொல்ல, எடா என்னப்பா நீ வர்றப்ப அவன் இருக்க மாட்டான், நீ இருக்கிறப்ப அவன் வர மாட்டான், இப்படி மாற்றி மாற்றி இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இப்போ தான் நீ குடோனுக்கு கிளம்பி போன நேரத்தில் அவன் வந்தான், இப்போ அடுத்த டெலிவரி கொடுக்கறதுக்கு போயிருக்கான், பாவம் கொஞ்சம் நேரம் கூட அவனுக்கும் ரெஸ்ட் இல்லை, இந்த வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான் சொல்ல, கஷ்டப்பட்டா தானே மாமா வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு எங்கள் பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அவரும் தலையாட்டிக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. பாண்டியனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அங்கே கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கடையோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அரசி தான் வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3500 வந்துட்டு இன்னைக்கு இடிக்குதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னது 3500 சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியன். என்ன அரசி சொல்கிற, நீ என்றைக்குமே சரியாக தானே கணக்கு பார்ப்பேன்னு சொல்ல, ஆமாப்பா எப்பயுமே சரியாக தானே பார்ப்பேன், இன்னைக்கு நான் சொல்கிறதுல சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அரசி இன்னொரு தடவை எனக்காக ஒரு தடவை பாரு அப்படின்னு எங்கள் பாண்டியனை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறதுக்காக அரசியும் திரும்பவும் அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்க்க திரும்பவும் அதே ஒரு 3500 கணக்கில் இடிக்குது. எப்படி அது, இந்த கடையில் நம்மளை தவிர்த்து வேறு யாரும் எதுவும் இல்லை, நம்ம சரியாக தானே கணக்கு வழக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்படி இருக்கப்போ எங்கேயும் கூட குறைச்சி போயிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை யார்கிட்டையும் பணம் வாங்காமல் விட்டுட்டோமான்னு யோசிக்க முதல்ல செந்தில் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. செந்தில் போய் மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. மீனாவுக்கு இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுனால அங்கே அவங்க ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு நேரம் ஆனதுனால எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. மீனாவை போய் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் செந்தில்கிட்ட கேட்குறாங்க, என்னடா செந்தில் இன்னைக்கு எங்கெங்கே நீ டெலிவரி கொடுக்க போனேன்னு சொல்ல எல்லா இடங்களையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி எல்லா இடத்துலையும் பணம் வாங்கினியா, எனக்கு 3500 கணக்கில் இடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா இடத்துலையும் வாங்கினேனேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நல்லா யோசிச்சு சொல்லுடா, கடை கணக்கு வழக்கில் 3500 இடிக்குது, நீ தான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல, என்னங்க என்னாச்சுன்னு எங்கள் மீனா கேட்க, அதானே மீனா எனக்கும் தெரியல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. அப்போ தான் எங்கள் செந்தில் யோசிக்க, செந்திலுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாப்பா தங்கமயில் அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு நான் மளிகை ஜாமான்லாம் கொடுக்க போயிருந்தேன்ல, அவங்க வீட்டிலேருந்து மட்டும் எனக்கு காசு கொடுக்கலப்பான்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, சொந்தக்காரவங்களா வேற போயிட்டாங்க இல்லையா, அதனால தான் சொல்ல, ஓ அப்படியா அவங்க கொடுக்கவே இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்க கொடுக்கல, நானும் கேட்கலப்பா, நான் கொஞ்சம் நேரம் நின்றும் பார்த்தேன், ஆனால் அவங்க உள்ள அந்த இப்போ டெலிவரிக்கு கொடுத்த அந்த பாக்ஸை வாங்கிட்டு போனாங்களே தவிர வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வர, என்னப்பா மயில் உங்கள் வீட்டில் மளிகை ஜாமானுக்கு உங்ககிட்ட எதுவும் காசு கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, மாதம் மாதம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு மாதம் கடைசியில் மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்குறதா சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா தங்கமயில் என்னை கேட்காம கடைக்கு வந்த ஒரு நாள்லையே மொத்த பொறுப்பையும் நீ எடுத்துக்கலான்னு நினைக்கிறியா, இல்லை கடையோட ஒரு இதையே நீ மாற்றலான்ட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா நான் அதுக்கு சொல்ல வரல, அம்மா கேட்டாங்க என்னால் இல்லைன்னு சொல்ல முடியலை, அதனால தான் கொடுத்து விட்டேன்னு சொல்ல, சரி பரவாயில்லப்பா அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் கடைக்கு பெரிய அக்கௌண்ட்லாம் போட்டு வைக்கிறது கிடையாது, அன்னன்னைக்கு வாங்குற ஜாமானுக்கு பில் போட்டு கொடுத்துருவேன், கைக்கு காசு வந்தால் தான் என்னால் ரொட்டேஷன்லேயும் விட முடியும், இப்படி வந்து மாத கடைசியில் ஒருத்தவங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க போனால்
சொந்தக்காரவங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்களான்னு என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயந்தான், நாங்கள் பொருளை வந்து அன்னன்னைக்கு வாங்கிக்கிறோம், நீங்கள் கணக்கு எழுதி வைங்க, மாத கடைசியில் நாங்கள் பணத்தை மொத்தமாக கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு சரியாக படலைன்றதுனால தான் இது வரைக்கும் அது மாதிரி நான் எதுவுமே செய்யாமல் இருந்தேன். இப்படி நீ வந்த ஒரு நாளிலேயே எல்லாத்தையும் மாற்றிட்டேன்னா அப்புறம் வர்றவங்கெல்லாம் உன் மருமகளுக்காக நீ எல்லாத்தையும் மாற்றிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அவங்களுக்கு அதை செய்யலைன்னா அவங்களும் கோவப்படுவாங்க. இதெல்லாம் சரிபட்டு வராது மயில், இதெல்லாம் வேணாம். கடை கணக்கு வழக்கில் நம்ம என்றைக்குமே கை வைக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி மளிகை சாமான் வாங்கிட்டு போனதுக்கான பில்லை வந்துட்டு மட்டும் வாங்கிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் கேட்டால் சரியாக இருக்காது, இந்த குடும்பத்து பிள்ளை நீ, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ தான் பேசி ஆகணும்னு சொல்ல சரி மாமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இங்கே சரவணன் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. தன்னுடைய அப்பா வந்துட்டு காசு விஷயத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்காருன்றத மாதிரியும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே தன்னுடைய மாமாவை எப்படியாவது பேசி சரி பண்ணிடலாம், நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் அவர் சரின்னு தானே சொல்வார், இதுக்கு மட்டும் என்ன வேண்டான்னு சொல்லிட போகிறாருன்னு நினச்ச தங்கமயிலுக்கு இங்கே பாண்டியன் வந்துட்டு எப்போதுமே அவர் எடுத்த முடிவில் தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிற ஆள் கிடையாது. அவருடைய கடையில் அவர் தான் வந்துட்டு முடிவெடுக்கணும், கடையில் மட்டும் இல்லை குடும்பத்துலேயும் அவர் தான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற ஆள். அப்படிப்பட்டவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக அதை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க, அதுவும் தங்கமயில் கையில். தங்கமயில் என்னமோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக முடிச்சிருவேன்னு தன்னோட அம்மாட்ட சொன்னாங்க. இப்போ எப்படி போய் நான் அம்மாட்ட பணம் கேட்குறது அப்படின்ற மாதிரியான யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் இப்போ பணமும் இல்லை, கேட்டாலும் கொடுக்க போகிறதும் இல்லை. இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு இங்கே தங்கமயில் யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. என்னப்பா மயில், வாங்கி கொடுத்துருப்பா, இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், நாளைக்கு நான் ரொட்டேஷனில் விடுறதுக்கு அப்புறம் நான் எங்கே போகிறது, அதுவும் சொந்தத்தில் கடன் வைக்கிறதெல்லாம் பின்னால் பெரிய பிரச்சனையாயிடும், அதனால் அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மாமான்னு எங்கள் தங்க மேலே சொல்லிட்டு போக எங்கள் கோமதி வந்துட்டு எதுக்குங்க இப்போ உடனே அந்த பணத்தை வாங்கி ஆகணுமா, அந்த மயில் என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்ல, இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க பொருள் வாங்கினாங்க, பொருள் வாங்கினதுக்கான காசு அவங்க கொடுத்து தானே ஆகணும், அதுக்காக நம்ம அந்த பணத்தை வாங்காமல் விட்டுற முடியுமா, என்னதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே கோமதியும் தயச்சு போய் நிற்கிறாங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. இங்கே மாமியார் மருமகளுக்கு இடையில பிரச்சனை வருதோ இல்லையோ, ஆனால் மாமனார் மருமகளுக்கு இடையில பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுதுக்கான்னு இங்கே பாண்டியனும் இங்கே பழனிவேலும் தன்னுடைய அக்காட்ட சொல்லிட்டு போகிறாங்க.